ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டொமேட்டோ சூப் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருள்: பால் கொஞ்சம், பட்டர் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், மஞ்சப்பொடி கொஞ்சம், பிரெட் கிராம்ஸ் கொஞ்சம், மைதா கொஞ்சம், சால்ட் கொஞ்சம், 2 டொமேட்டோ பியூரி. இது வேக வச்சு நான் தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் பட்டர் போட்டு கொஞ்சம் மெல்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற மைதா 2 ஸ்பூன் அதையும் போட்டு கிளறலாம். கட்டிங்க வராமல் நல்லா கிளறி விடுங்க. அதில் கொஞ்சம் அந்த மைதாவில் இருக்கிற ரா வாசனை போகணும், அதுக்காக தான் நம்ம கிளறது. அடுத்து நம்ம பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. அந்த மைதா பால்லே வேகணும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதில் கலந்துக்கோங்க வேகிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வர மாதிரி. இப்போ நம்ம சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்து டொமேட்டோ பியூரி ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா கிளறிடுங்க. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், வருது பாருங்கள். டொமேட்டோ ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, விட்டமின் சி இருக்கிறதால. டெய்லி ஒன்று எடுத்து சாப்பிட்டாலே போதும். நீங்கள் ஜூஸ் ஃபார்மில் கூட குடிக்கலாம் நம்ம அதை. இப்போ நம்ம கொஞ்சம் அதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரெல்லாம் கட்டிங்க விழாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சே பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், கூட இந்த டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் போட்டுக்கிங்கன்னா டேஸ்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பும் நான் போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அடி பிடிக்காமல். ஸ்டவ் சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இப்போ நம்ம பெப்பர் பவுடர் போட்டுக்கிறோம். நான் 2 ஸ்பூன் போட்டுக்கினேன். எனக்கு கொஞ்சம் பெப்பர் டொமேட்டோ சூப்புக்கு நல்லா எனக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கினேன். உங்களுக்கு எவ்வளோ இஷ்டமோ நீங்கள் அந்த அளவு போட்டு செஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பெப்பர் அப்படி அப்படியே தெரியுதுன்னு பார்க்காதீங்க, இது நான் மிக்சியில் அடித்த வாசி கொஞ்சம் அப்படி தான் கொஞ்சம் இருக்கும். வீட்டிலே அடித்து வச்ச பொடி அது. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற பட்டரையும் அதில் கலந்துடலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப் எவ்வளோ எம்மியாக க்ரீமியாக வந்திருக்கு. இது நீங்கள் வீட்டில் அவசியம் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இப்போது நம்ம இந்த சூப்பை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் சூப்பு.
நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இது வந்து 2 பேர் குடிக்கலாம். 2 தக்காளிக்கு 2 பேர் குடிக்கலாம். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சொல்ல மறந்துட்டேன், இந்த பிரெட் கிராம்ஸ் மேலே தூவிக்கோங்க. என்கிட்ட இது ஆக்சுவலி பிரெட் வந்து ஃப்ரை பண்ணது தான் போடுவாங்க. இப்போ அது இல்லாததால் நான் பிரெட் கிராம்ஸ் போட்டுக்கினேன். இன்னும் டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு முடிஞ்சுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட போட்டு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.